இருக்கிறார்கள். நாளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் பழனிசாமியின் வீட்டு வாசலில் நின்று சல்யூட் அடித்துக்கொண்டு அவரிடம் ஆசி வாங்கி நல்ல பதவியை பெற்று இதே தவறுகளை செய்ய துணிவார்கள். அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். பழனிசாமி விட மாட்டார். வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் தலையில கட்டிடுவார். எனக்கு தெரியும் உறுதியா. இல்லை அங்கங்கன்னு அவர் சொல்றதை பார்க்க முடியுதுங்க சார். போய் அவருக்கு தெரியுங்க. அவருக்கும் என்னோட கருத்து தான். இவர் பாவம் ஆட்சி நடத்த லாயில்லாத ஆளுன்றதை அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த அநியாயத்துக்கு காரணம் அவங்க கட்சிக்காரங்க மேலெல்லாம் கேஸு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அதிகாரிங்கன்றது அவருக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி இந்த கவர்மெண்ட்டில் அதிகாரமிக்க பதவிகளை சுவைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி. அவங்களுக்கு அது விசுவாசமாக இருக்கணும். பழனிசாமி சேலம் போகிறாரு. அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கணும். இந்த பக்கத்து உட்காரு சீட்டை மாற்றி உட்காந்து பக்கத்தில் போய் உட்காந்து வெளியே சொல்லக்கூடாத முதல்வரின் உடல்நல குறைபாடுகளை அவரிடம் சொல்கிறார் என்றால் இந்த நபர் எப்படிப்பட்ட நபர் என்பதை தெரியாமலா இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் வந்திருக்கிறார். அதனால் இவங்க யாரையும் சும்மா விட மாட்டார். தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவார். எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால்தான் இது ஆபத்து என்கிறேன். அவருக்கு நமக்கு முதல்வருக்கு உண்மையிலேயே நமக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குன்றதே தெரியாது. ஐயோ இந்த ஆஃபீஸருங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா சொல்கிறேன்ப்பா நான். சார் நீங்கள் சிஎம் நல்லா பண்ணுறீங்க, இந்த அதிகாரிங்க அதெல்லாம் அதிகாரிங்க நல்லா வேலை பார்க்குறாங்க. நீ இப்போ அடுத்து என்ன பேசுவீங்கிட்ட ஒரு பேட்டியிலே கேட்டாங்க சார் அதிகாரிங்க. எந்த அதிகாரிங்க அப்படின்ற தான் நீ யார் அவங்க மனைவியை பற்றி கூட தப்பாக சொல்ல. அண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்படியா அண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாரு. அதிகாரியை பற்றி மட்டும் சொல்லணும். அவ்வளோதான். நீ மற்றவங்களை பற்றி பேசு, அதிகாரி பற்றி பேசாது. இப்போ நீ ஒன்று சொல்ல வர்ற சார் நேற்று ஷோவில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வர்ற. நீ சொல்ல வரும்போதே எனக்கு தெரியும்பா அப்படின்னா என்ன பண்ணுவ நீ? அவ்வளோதான். இவங்கிட்ட பேசுறது செவுத்துல போய் முட்டிக்கலான்னு போகல. அப்படி தான் நீ முட்டிக்கிட்டு வந்தேன். இனி இந்த குடும்பத்திடம் அதிகாரம் இருக்கக்கூடாது. அவருக்கும் ஒன்றும் தெரியல. அவர் எப்போதுமே உல்லாசபுரியில் இருப்பவர். இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேங்க சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அழகான பாயிண்ட்டை சொன்னார். நம்ம எல்லாருமே என்ன பார்க்குறோம், திரு உதயநிதி அவர்கள் இன்சிடென்ட் ஆனோனுமே துபாயிலேருந்து கிளம்பி வந்துட்டாருன்னு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, கரூரில் இப்படி இன்சிடென்ட் ஆயிருக்கு, சுற்றுலா சென்றுட்டாரு துணை முதலமைச்சர். பார்க்கணும். உனக்கு எதுக்குப்பா துணை முதல்வர் பதவி சொல்லுப்பா. வந்த கையோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டாரு பாருங்க. அப்பதான் வேலையா? அப்போ என்னன்னா அந்த சாவுல நம்ம போட்டோ வராமல் போயிட போகுது. அவ்வளோதானே உனக்கு என்ன இருந்த அந்த அரசு கொடுக்குற நிதி உதவியை போய் அவங்க ஃபேமிலி கொடுக்க வேண்டியதானே? தூக்கி எரிஞ்சிட்டாங்கண்ணா சார். அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அதிகாரி செஞ்சுட்டு இருக்காங்க. நீ பேட்டி கொடு, நீ விளக்கம் கொடு. நீ தானே அடுத்து ஆட்சிக்கு வர போற. நீ தான் உனக்கு தானே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க மாலதி. நான் சொல்றதெல்லாம் நீங்க 2 பேரும் நம்புறதே இல்லை. ஆட்சி போகும்னு சொன்ன இப்போ லேசா நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 26 பிறகு திமுக கட்சியே இருக்காது. தமாஷ்க்கு சொல்ல கருணாநிதி கட்டி காத்த கோட்டையை ஸ்டாலின் அதன் மீது ஏறி உட்கார்ந்து கலகலக்க வைத்து விட்டார். உதயநிதி தலைமை பதவிக்கு வரும்போது அந்த கலகலத்த கோட்டை கூட இருக்காது, தூள் தூளாகி இருக்கும். ஏனென்றால் அதிகாரம் இல்லாத போது ஒரு அமைப்பை வழிநடத்துவதற்கு மிக உறுதியான மனவலிமை வேண்டும், போர்த்திறன் வேண்டும், உத்திகள் வேண்டும். பழனிசாமிக்கு அது இருக்கிறது. அதனால தான் இந்த பக்கம் சொந்த கட்சிக்காரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இந்த பக்கம்